ஹாய் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி. கடை மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகு, வரமிளகா, கல்பாசி, மல்லி, கிராம்பு, பட்டையில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 5 to 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது தனியாக. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் வேணால் மிளகா 1 2 சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக மல்லி, ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமும் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே சிக்கன்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணி லைட்டாக தெளிச்சா போதும். சிக்கனில் தண்ணி ஆல்ரெடி இருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை குக் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பவுடரை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்த்த தேவையில்லை. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் நல்லா ட்ரை ஆகட்டும்ன்ட்டு அப்படியே விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் வேணாலும் இறக்கிக்கலாம். இப்போ சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிரும். இந்த ஒரு மசாலா பவுடர் மட்டும் போதும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.